உங்களின் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி இருக்கோம். மொத்தம் 10,000 முகாம்கள் நடக்க போகுது. தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்திச்சு முகாம் நடக்கிற நாள், இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. என்னென்ன ஆவணங்களை நீங்க முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துருவாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது உள்ளிட்ட 46 சேவைகள் தொடர்பாக தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்புல அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்களை தேடி வரப்போறாங்க. இந்த முகாம்கள் நடக்கிற இடங்கள்ல மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும். இப்படி மக்களான உங்களோட தேவையை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. எதிர்காலத்துக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிற அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நம்ம நெஞ்சை நிமிர்த்தி நடைபோட கடந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தோட விடியலுக்கும் உயர்வுக்கும் உழைச்ச மாமனிதர்களையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளி விளக்கா நெறி சார்ந்த அரசியலின் அடையாளமா விளங்கின பெரியவர் ஐயா இளைய பெருமாளுடைய 100ஆண்டு நினைவரங்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சின்னு சொல்றதை விட பெருமை அடைகிறேன் என்றுதான் சொல்லணும். மேடையில பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர்கள், காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே பலிக்காது. ஒரு சதுரங்க வேட்டையில ஒரு வசனம் வரும், ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா அவர் மனதை மாற்றிடலாம், ஆசையை தூண்டுனா அதுக்கு மேல எனக்கு சரியா தெரியல, படம் பார்க்கல சொன்னது. ஒருவரை ஏமாற்றணும்னா ஆசை தூண்டு, மக்களை ஏமாற்றுவதற்காக உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சு கொடுக்க. ஆகவே நீங்க எச்சரிக்கையா இருக்க வேணும். அது மட்டும் இல்ல, இதை ஏற்கனவே அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சா இருக்கும்போது மக்களை தேடி வருவாய்த்துறை அம்மா திட்டம் கொண்டாந்தாச்சு. ஊரா கிராமமா அங்க இருக்கிற ஆடியோ தாசில்தார் வந்து உங்களுக்கு என்ன குறை என்று கேட்டு தீர்வு கண்ட அரசு அதிமுக அரசு. இதை ஸ்டிக்கர் ஒட்டி இதுக்கு காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு இன்றைக்கு உங்களோட ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தை தேடுறார். வெக்கமா இல்ல? இது எங்களுடைய திட்டம் ஐயா, அதிமுக திட்டம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பங்களை துயரங்களை அவளை அறிந்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அம்மா திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. கிராமமா வந்தோம். உன்ன போல மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால மக்கள், ஏராளமான மக்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா மணல் கொள்ள, எங்க பார்த்தாலும் மணல் கொள்ள, கனிம வளம் சுரண்டப்படுது. இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் மணமங்கலம் தாலுகா வாங்கல் என்ற இடத்துல நேற்றைய தினம் இன்றைக்கு முறைகேடாக மணல் அள்ளியதை தடுத்து நிறுத்திய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் வெட்டப்பட்டார். அதில் ஒருவர் இறந்து விட்டார், மற்றொருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். வெட்டப்பட்டு இறந்தவர்
தாயார் சிகிச்சை பெற்று வரார். இப்படி அவலங்கள் இந்த ஆட்சியில் இருக்குது. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுற மாதிரி மனித உயிர்களை வெட்டுகின்ற காட்சி இந்த ஆட்சியில் இருக்குது. இப்படி மோசமான ஆட்சி தேவையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிலே இந்தியாவிலேயே முதன்மை வகித்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தான் 16-14 தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது என்பதற்காக இந்தியா டுடே என்ற நிறுவனம் என்னை டெல்லிக்கு அழைச்சு துணை ஜனாதிபதி அவர்கள் எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க. அப்படி சிறப்பான ஆட்சி செய்த மாநிலம், அமைதியாக இந்த மாநிலம் இன்றைக்கு அமைதி இழந்து காட்சி அளிக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை, இந்த கஞ்சா போத, இந்த கஞ்சா எங்க விற்பனைக்கு வந்ததோ அப்பவே இந்த நாடு குட்டிச்சோராகி போச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரும் கஞ்சாக்கு அடிமையாகி கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவையா? இந்த ஆட்சி வந்த பிறகு 4 வருஷத்துல 7737 கொலை நடந்திருக்குது. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி திரு ஸ்டாலின் தலைமையிலே வந்த அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த கொலை விவரம் சுமார் 7737. இந்த 6 மாசத்துல மட்டும் 730 கொலை நடந்திருக்குது. 6 மாசத்துல 730 கொலை. அப்படின்னா தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து, இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார், அண்ணா திமுக ஆட்சியில எந்த தொகுதியிலையும் எந்த பணி செய்யல, இது திமுக வந்துதான் செஞ்சதுன்னு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா திமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஒரு சிலவற்றை இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்றேன். வேம்பூர்ல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அந்த இளைஞர்கள் பட்டப்படி படிப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆலத்தூர் ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில மருதை ஆற்றின் குறுக்கே 108 கோடியில கொட்டரையில மிகப்பெரிய நீர்த்தேக்க விவசாயிகள் நலன் கருதி கட்டப்பட்டது. இந்த நீர்த்தேக்க கட்டுறதுனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் தேக்கி வைத்து நிலத்து நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு குடிப்பதற்கு அற்புதமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வேப்பூர் ஒன்றியம் கழனி வாசலில் குறைந்தழுத்த மின்சாரத்தை சீரமைக்க 36 kV துணை மின் நிலையம் அமைக்கப்பட்ட சீரான மின்சாரம் நமக்கு கிடைப்பதற்கு வேப்பூர் ஒன்றியம் வெள்ளாற்றின் குறுக்கே முறையே கீழக்குடிக்காடு அகரம்சிக்கூரில் நிலத்தடி நீர்மட்டம் உயர தலா 10 கோடியில 2 தடுப்பணை கட்டி கொடுத்தோம். ஆசிரியர் பயிற்சி நிலையம் வேப்பூர்ல அமைக்கப்பட்டது. கழனி வாசல் அத்தியூர் 2 தடுப்பணை வழங்கப்பட்டது. இன்னும் சில திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அதோட செந்தூரில் அரசு போக்குவரத்து பணிமனை அமைத்திட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. செந்தூரில் முந்திரி கொள்முதல் நிலையம், முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. குன்னத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரம் மகப்பேறு சிகிச்சை நிலை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அதோட அண்ணா திமுக ஆதிராவிட நலக் கல்லூரி மாணவர் விடுதி கட்டப்பட்டது. நன்னை கழனி வாசல் கோவில் பாளையம் துணை மின் நிலையம், சின்ன சேலம் டு செந்துறை வரையில் இருவழிச்சாலை அமைக்கப்பட்டது.